பிராண்டி செய்திகள். விஜயின் மாஸ்டர் கிளாஸ். 40 வேட்பாளர்களுக்கு பரந்த சீக்ரெட் மெசேஜ். 1.5 கோடி ஓட்டுகள். தில்லுமுள்ளுவை தடுக்க தளபதி போட்ட அதிரடி பிளான். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் லோக்கல் லேக்கா. இன்னைக்கு ஏப்ரல் 28, 2026 மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடியே பனையூர் தவைகா ஆபீஸ் இப்போ வார் ரூம் ரேஞ்சுக்கு மாறிடுச்சு பாஸ். விஜய் வெளிநாடு போயிட்டாருன்னு சொன்னதெல்லாம் வெறும் வதந்திதான். மனுஷன் பனையூர்லயே கேம்ப் அடிச்சு 40 வெற்றி வேட்பாளர்களுக்கு செமையா கிளாஸ் எடுத்துருச்சாரு. ரிசல்ட் வர வரைக்கும் வாய திறக்காதீங்கன்னு அவர் கொடுத்த அந்த சீக்ரெட் மெசேஜ் என்ன? இதோ அந்த 7 அதிரடி அப்டேட்கள். பனையூரில் முகாமிட்ட விஜய் ஆஸ்திரேலியா போயிட்டாருன்னு கிளம்பின தகவல்களை உடைச்சிட்டு இப்போ பனையூர் ஆபீஸ்ல புசி ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனான்னு முக்கிய தலைகளோட தீவிர ஆலோசனையில இருக்காரு பாஸ். 1.5 கோடி வாக்குகள். தமிழ்நாடு முழுக்க நம்ம விசில் சின்னத்துக்கு 1.5 கோடிக்கு மேல ஓட்டு விழுந்திருக்கு. 140 தொகுதிகள்ல நாம தான் கெத்தோன்னு நிர்வாகிகள் கொடுத்த ரிப்போர்ட்டை கேட்டு விஜய் செம்ம குஷியாகிட்டாரு. 40 வேட்பாளர்களுக்கு வகுப்பு. மாநில அளவுல கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுற 40 வேட்பாளர்களை மட்டும் தனியா கூப்பிட்டு வாக்கு எண்ணிக்கை அன்னைக்கு எப்படி நடந்துக்கணும்னு ஒரு மினி கிளாஸை எடுத்திருக்காராம். ஸ்ட்ராங் ரூம் பாதுகாப்பு. ரிசல்ட் வர வரைக்கும் ஸ்ட்ராங் ரூம கண்ணும் கருத்துமா பாத்துக்கணும். பல இடங்கள்ல நம்ம ஆளுங்க கிட்ட ஒருங்கிணைப்பு இல்லைன்னு தகவல் வருது. அதை உடனே சரி பண்ணுங்கன்னு விஜய் ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்காரு. தில்லு முள்ளு எச்சரிக்கை. திமுக அதிமுகவினர் வாக்கு எண்ணிக்கையில தில்லு முள்ளு பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தோத்தாலும் அப்புறம் கோர்ட்டுக்கு போய் பிரயோஜனம் இல்ல. அதனால ஏஜென்ட்கள் அலர்ட் ஆயிருங்கன்னு ரகசிய மெசேஜ் பாஸ் பண்ணிருக்காரு. வெற்றி வித்தியாசம். இந்த முறை 4 முனை போட்டிங்கிறதால ஜெயிக்கிறவங்க ரொம்ப குறைவான ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிப்பாங்க. அந்த நேரத்துல தான் ஏஜென்ட்களோட புத்திசாலித்தனம் முக்கியம்னு விஜய் சொல்லிருக்காரு பாஸ். ஆட்சி அமைப்போம். ரிசல்ட் பாசிட்டிவா வரும்னு எனக்கும் தகவல் வருது. ஆனா அது வரைக்கும் நாம அமைதியா இருக்கணும்னு சொல்லி தொண்டர்களை கட்டுப்படுத்திருக்காரு நம்ம தளபதி. தவைகாவின் வாக்கு எண்ணிக்கை வியூகம். இலக்கு. விஜயின் உத்தரவு. ஸ்ட்ராங் ரூம் 24/7 கண்காணிப்பு மற்றும் நிர்வாக ஒருங்கிணைப்பு. கவுண்டிங் ஏஜென்ட்கள். திமுக அதிமுக தில்லுமுள்ளுகளை தடுக்க அதீத விழிப்புணர்வு. வெற்றி வாய்ப்பு. 140 தொகுதிகள் மற்றும் 1.5 கோடி வாக்குகள் இலக்கு. தலைமை அறிவுரை. ரிசல்ட் வரும் வரை தேவையற்ற கொண்டாட்டங்களை தவிர்த்து அமைதி காக்க வேண்டும். விஜயோட இந்த ரகசிய ஆலோசனைய பார்க்கும்போது அவர் ஒரு படத்துல சொன்ன அந்த மாஸ் டயலாக் தான் ஞாபகம் வருது பாஸ். நம்ம ஜெயிக்க போறோம்னு உலகத்துக்கே தெரியும். ஆனா அந்த வெற்றியை உறுதி பண்ற வரைக்கும் நாம நிதானமா இருக்கணும். இப்போ விஜய் கடைபிடிக்கிற இந்த நிதானம் தான் அவரோட வெற்றியோட அடையாளமா தெரியுது பாஸ். விஜய் சொல்ற மாதிரி தவைகா 140 தொகுதிகள்ல ஜெயிச்சு ஆட்சி அமைக்குமா, இல்ல தில்லு முள்ளு பயம் நிஜமாவே நடக்குமா? உங்க கருத்து என்ன? கமெண்ட் பண்ணுங்க. மே 4 வாக்கு எண்ணிக்கையின் லைவ் அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். திஸ் இஸ் லோக்கல் லேக்கா சைனிங் ஆஃப். கீப் வாட்சிங். பாய் பாய். ஒரு விசில் போடுங்க பாஸ்.